சென்னை பெருங்களத்தூரில் கஞ்சா விற்பனை குறித்து போலீசில் புகார் அளிப்பேன் என கூறிய இளைஞரை 3 பேர் சேர்ந்து சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். போதை மாத்திரையை கரைத்து ஊசி மூலம் ஏற்றி போதையாகும் கும்பலின் அட்டூழிய பின்னணி என்ன? கஞ்சா விற்று அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஏரியா மக்களை அச்சுறுத்தி ரவுடித்தனம் செய்துள்ளனர். டார்ச்சர் தாங்க முடியாமல் போதை கும்பலை அழைத்து இனி இதுபோல நடந்து கொண்டால் போலீசில் புகார் அளிப்பேன் என எச்சரித்துள்ளார் அப்பாவி நபர் ஒருவர். அடுத்த சில மணி நேரங்களில் பட்டாக்கத்தியால் வெட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவத்தின் பயங்கர பின்னணி என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த புதுப்பெருங்களத்தூரில் வசித்து வருபவர் 24 வயதான சரவணன். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 4 வயது குழந்தை உள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் அவரது பக்கத்து வீட்டிற்கு 19 வயதான விமல்ராஜ் என்பவர் வாடகைக்கு குடி வந்துள்ளார். போதை மாத்திரை மற்றும் கஞ்சா உள்ளிட்டவற்றை விற்று ஊதாரியாக சுற்றித் திரிந்த விமல்ராஜை தேடி இளைஞர்கள் பலர் அன்டைமில் அடிக்கடி அவரது வீட்டிற்கு வந்து சென்றுள்ளனர். இரவு நேரங்களில் போதை ஏற்றி அக்கம்பக்கத்தினரை உறங்க விடாமல் டார்ச்சர் செய்து வந்தனர். அதை தட்டி கேட்ட சிலரை மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து தாதா போல நடந்து கொண்டனர். இது தொடர்பாக பெருங்களத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உடனே போலீசார் விமல்ராஜ் வீட்டில் ரெய்டு நடத்தி கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் மக்களை அச்சுறுத்தி வந்த விமல்ராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவரை போலீசார் கைது செய்து சிறைக்கு அனுப்பி வைத்தனர். சிறிது நாட்களில் ஜாமீனில் வெளியே வந்தவர்கள் மீண்டும் கஞ்சா அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவத்தன்று சரவணன் அதை தட்டி கேட்டுள்ளார். கஞ்சா அட்ராசிட்டியில் ஈடுபட வேண்டாம், மீறினால் போலீசில் புகார் அளிப்பேன் என கூறியதால் விமல்ராஜ் ஆத்திரமடைந்துள்ளார். தனது கூட்டாளியான முகேஷ் உள்ளிட்ட இருவரை வரவழைத்து தனியாக பேச வேண்டும் என கூறி சரவணனை அழைத்து சென்று ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். பட்டாக்கத்தியால் சரவணனின் தலை மற்றும் கை கால்களில் சரமாரியாக வெட்டியவர்கள் தாங்கள் செய்யும் தொழிலுக்கு இடையூறாக யார் வந்தாலும் கொலை செய்ய கூட தயங்க மாட்டோம் என்று கூறிவிட்டு தப்பித்துள்ளனர். இதனை அடுத்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த சரவணனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த மக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே விசாரணையில் இறங்கிய போலீசார் வழக்கு பதிந்து ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட விமல், முகேஷ் உள்ளிட்ட இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தப்பியோடிய மேலும் ஒருவரையும் தேடி வருகின்றனர். கஞ்சா போதையில் அட்டூழியத்தில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்டதால் கும்பல் சேர்ந்து அப்பாவி இளைஞரை பட்டா கத்தியால் வெட்டிய சம்பவம் பெருங்களத்தூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.